எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 7ஆம் சுவை சேனல் என்ன பார்க்க போறோம்னா கோதுமை அல்வா. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துலாமா? இப்போ கோதுமை மாவு நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கு சர்க்கரை 2 கப்பு. நான் கோதுமை மாவு 1 கப்புக்கு சர்க்கரை 2 கப்பு சொன்னேன். இந்த சர்க்கரை நம்ம நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். நம்ம தேவைப்பட்ட வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நாட்டு சர்க்கரை உடம்புக்கு நல்லதுனால நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெய் 2 ஸ்பூனு. இன்கிரீடியன்ஸில் நம்ம டெக்கரேஷனுக்காக நான் பாதாம் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் முந்திரி கூட போட்டுக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி. 1.5 கப்பு தண்ணி. இப்போ நான் இந்த டம்ளரில் தான் 1 கப்பு கோதுமை மாவு எடுக்க போகிறேன். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி. தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அல்வா ரொம்ப குழஞ்சி இல்லாமையும் ரொம்ப இறுக்கி இல்லாமையும் நல்லா வரும். 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இந்த பக்கம் 1.5 டம்ளர் தண்ணி நம்மளுக்கு சூடாயிட்டுருக்கு. இந்த பக்கம் பேனில் நான் 1 கப்பு அந்த 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இல்லையா, அதே 1 கப்பு கோதுமை மாவு. இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை வாசனை போகணும், கலர் மாறணும். ஏன்னா இந்த கோதுமை மாவு நம்ம கோதுமை அல்வா இன்னொரு விதமாக பண்ணுவோம். ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது கோதுமை அல்வா நம்ம பால் எடுத்து பண்ணுவோம். ஆனால் இது இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க, அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஸ்வீட் டக்குன்னு செய்யணும்னா இது செய்யறது ரொம்ப ஈஸி. அதனால இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அந்த கோதுமை பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பாருங்க, கலர் மாறி இருக்கு, மணல் கலர்ல வந்திருக்கு. இந்த கலர் தான் நம்மளுக்கு பதம். நான் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பிளேட்ல மாத்திடலாம். நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸி தான், யாருமே பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் பண்ணலாம். இப்போ நம்ம பேனில் அதே பேனில் தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த பேனில் நம்ம நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கோம். இதோட பாதி பாதாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீதி பாதாம் டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இந்த கோதுமை அந்த நெய்யில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் புரட்டிட்டு அதோட நம்ம 1 கப்பு சர்க்கரை சொன்னோம் இல்லையா, அதே சேம் கப்பில் சர்க்கரை 1 கப்பு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இந்த சுடு தண்ணியை அதில் விட்டுட்டு கிண்டிட்டே இருக்கணும். பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அல்வா பதமாக வந்துடுச்சு. பாருங்க, நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக விட்டுருக்கோம். இந்த அல்வா பதத்துக்கு நல்ல சுருண்டு அதாவே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே இன்னும் 1 ஸ்பூன் நெய், ஏற்கனவே 1 ஸ்பூன் விட்டுட்டோம். இப்போ இது மேலே 1 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தேவைப்பட்டால் நெய் இன்னும் 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனால் நான் 2 ஸ்பூன் நெய் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நெய்யும் இது சர்க்கரை நான் இந்த கலர் வரதுக்கு காரணம் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெள்ளை சர்க்கரையும் நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், அதாவே ஒட்டாமல் நல்லா சுருண்டு இப்படி வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம யாருன்னா ஈஸியாக வயலாமல் தைரியமாக செய்யலாம். இந்த அல்வா ரொம்ப ஈஸி. நெய் தேவைப்பட்டால் இன்னும் 1 ஸ்பூன் கூட விடலாம். நான் 2 ஸ்பூன் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் 2 ஸ்பூன் நெய் தான் நான் விட்டுருக்கேன். இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு மாற்றிட்டோம்.
இப்போ அதில் வந்து டெக்கரேஷன் நான் சொன்ன மாதிரி பாதி பாதாம் அதில் போட்டுக்கோ, பாதி பாதாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் கோதுமை அல்வா. நான் சொன்ன மாதிரி வித்தின் செகண்ட், அதாவது 5 மினிட்ஸில் பண்ணுற கோதுமை அல்வா யாருன்னா பண்ணலாம். ரொம்ப ஈஸி, டேஸ்டி, நல்லா இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.